டாக்டர், ஹார்மோன் இம்பேலன்ஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு பொண்ணுக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படி இருந்துச்சுன்னா வீட்டிலேயே இருந்தபடியே நம்மளை எப்படி பார்த்துக்க முடியும் டாக்டர்? ஹார்மோன் இம்பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ஸ்கின்ல இருந்து ஆரம்பிச்சா நிறைய விஷயங்கள் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை காமிச்சிடும். தலைமுடி எடுத்துக்கிட்டா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அது தின் அவுட் ஆகலாம், அடிக்கடி நிறைய தலைமுடி உதிர்றது, இது ஹார்மோன் இம்பேலன்ஸோட அறிகுறி தான். நம்மளோட ஸ்கின்ல அந்தந்த இடத்துல இந்த பிக்மெண்டேஷன், அந்த டார்க் பிக்மெண்டேஷன் ஆகுறது, இல்லை அந்த ஸ்கின் ஒரு இடத்துல டார்க்கா ஒரு இடத்துல ஃபேரா இருக்கிறது, இதெல்லாம் கூட ஹார்மோன் இம்பேலன்ஸோட அறிகுறி தான். தேவையில்லாத அன்வான்ட் ஹேர்ஸ் வர்றது ஃபேஸில், அதுவும் ஹார்மோன் இம்பேலன்ஸோட அறிகுறி தான். அவசியமாக நான் சாப்பிட்றத விட அதிகமான வெயிட் போடுறது, இதுவும் ஹார்மோன் இம்பேலன்ஸோட அறிகுறி தான். வீட்லேயே நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஒழுங்காக தூங்குறது, இந்த சர்க்காடியன் ரிதத்தை ஒட்டி நம்ம தூக்கம், சாப்பிட்றது, நம்மளோட உணவு பழக்கங்கள், நம்மளோட வேலை செய்கிறது எல்லாமே அந்த ஹார்மோன் ரிதத்தை ஒட்டி, பயாலஜிக்கல் ரிதத்தை ஒட்டி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுக்குண்டான சான்சஸ் ரொம்ப கம்மி. ரெண்டாவது, முடிஞ்ச வரைக்கும் நம்மளை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம்னா இன்னுமே ரொம்ப பெட்டர்.